see, இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட் இஸ் ஓவராப்பா. நம்ம இண்டெக்ஸில் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இஸ் ஓவரா. பக்கத்தில் ஒரு டிக் போட்டுக்கோ, அதில் ஒரு சந்தோஷம். பக்கத்தில் ஒரு டிக் போட்டுக்கோ. அதுக்கப்புறம் இன்கார்பரேஷன் ப்ரொசீஜர் இஸ் ஓவரா, அது பக்கத்தில் ஒரு டிக் போட்டுக்கோ. அடுத்தது எம்ஓஏ ஏஓஏ இஸ் ஓவரா, அது பக்கத்தில் ஒரு டிக்கு போட்டுக்கோ. எம்ஓஏ ஏஓஏலே ரெண்டு இருக்குது, எம்ஓஏ ஏஓஏ ஒன்று, எம்ஓஏ ஏஓஏ ஆல்ட்ரேஷன் ப்ரொசீஜரில் டிக்கு போட்டுக்காத, போட்டுக்க சொல்லுவேன் அப்புறமா. எம்ஓஏ ஏஓஏ ஓவரா எவ்ரிபடி. சரி, இப்போ அங்கேருந்து 4, 5, 6, 7 விட்டுட்டு நேராக ஐம் ஜம்பிங் டு 9, நேம்லி மீட்டிங். சார், ஐ வாண்ட் டு ரீட் ஃப்ரம் இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியல். எங்கே சார் போய் பார்க்கணும் இந்த அப்படின்னா, அப்படி ஒரு ஆசை இருந்தால் சொல்கிறேன். மீட்டிங்ஸுங்கிறது இட் ஃபால்ஸ் அண்டர் சாப்டர் 7 ஆஃப் தி கம்பெனிஸ் ஆக்ட். சாப்டர் 7 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் which deals with management and administration of companies. Chapter 7 of the Companies Act deals with, come on, management and administration of companies. It starts from section 88 and it goes to up to section 122. Section 88 ஆரம்பிச்சு this goes up to, come on, section 122. இந்த சாப்டரை, எந்த சாப்டரை, சாப்டர் 7 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்டை I have broken this into 2 topics. One topic is called as membership, wherein I will be covering from section 88 to section 95, almost 92 தனியாக கவர் பண்ணுவேன், பட் மிச்சபடி 88 to 95 will be there under membership. And section 96 to section 122 I will be covering under this topic, namely, come on, meetings. 88 to 95 under membership, 96 to 122 under the topic meetings. உனக்கு ஒரு செக்ஷன் கிரிப்பு, ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்காக சொல்கிறேன். நியாயமாக பார்த்தா இந்த மீட்டிங்ஸ் டாப்பிக்கும் மெம்பர்ஷிப்க்கும் சம்மந்தம் பெருசாக இல்லை. மெம்பர்ஷிப் ஐ வில் டிஸ்கஸ் அண்டர் சம் அதர் டாபிக் கால்ட் அஸ் ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு அப்புறம் மெம்பர்ஷிப் டிஸ்கஸ் பண்ணுவேன். பட் தெரிஞ்சுக்கோ, மீட்டிங்ஸ்னு ஒரு டாபிக் இஸ் தேர். இட் இஸ் ஃப்ரம் செக்ஷன் 96 டு செக்ஷன் 122, சாப்டர் 7 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்டில் இருக்கு. இப்போ we will start with meetings. Good day, good topic to start with. Meetings. What is meant by meeting? What is meant by meeting? சொல்லுங்கப்பா. ரெண்டு பேர் ஒன்றா பார்த்துக்கிறதுக்கு பேர் மீட்டிங். Meeting, I speak a formal meeting. When I say meeting under Companies Act, I speak about a dash meeting, formal meeting. நீ சொல்கிற மீட்டிங் அர்த்தம் இல்லை. யாராவது ரெண்டு பேரை டீ கடையில் பார்த்து ஹாய் அப்படின்னா உடனே அது மீட்டிங். ஒருத்தர் வீட்டில் போய் சொல்லி பாரு, அம்மா காய் வாங்க அனுப்புகிறா, போயிட்டு லேட்டாக வா. ஏண்டா லேட்டு? ஐ ஹேட் அ மீட்டிங் வித் மை ஃப்ரெண்ட். அப்படியே பச்சை மிளகாய் கண்ணில் சொல்லிவிடுவோம். அப்போது ஃபார்மல் மீட்டிங்னா 2 or more people should come together with an agenda, with an intention to discuss some matter, that is called as a meeting.
come on, in any formal meeting 2 or more people should come together. அப்போ பேசிக்காக மீட்டிங்னா எத்தனை பேர் இருக்கணும்? 2 or more. One cannot have meeting with oneself. Are you all following அப்பா? இன்டர்மீடியேட்டோட மெட்டீரியல்லாம் வந்தது, பார்த்தா ஒரே சைஸை பார்த்தாலே பயமாக இருக்கு. அம்மா இருமா ஒரு 2 minutes இருன்னு சொல்லி நேராக போய் உள்ளே போய் கதவை தாள் போட்டுண்டு ஓன்னு அழுதுட்டு வர, ஐயோ தெரியாமல் சேர்ந்துட்டோமே. வெளில வந்தால் அம்மா கேட்குற, என்னடா ஆச்சு? மீட்டிங்மா. யாருக்கிட்ட மீட்டிங்? நானே என் கூடவே மீட்டிங். கண்ணாடி முன்னாடி போய் நின்று, டேய் நீ டான்டா அழாத. அப்போது இதுக்கு பேர் மீட்டிங். ஆனால் இதுக்கு பேர் மீட்டிங் இல்லை. மீட்டிங்னா there should be at least 2 or more persons. மீட்டிங்னா come on, there should be at least 2 or more persons who come together with an agenda. Who come together, come on, with an agenda. மீட்டிங்னா there should be an intention to meet. மீட்டிங்னா come on, there should be an intention to meet. Come on, மீட்டிங்னா என்ன? there should be an intention to meet. இப்போ நானும் சுமன் சாரும் we are directors of the company. Yes sir. We are shareholders of the company. Yes sir. இப்போ ஷட்டில் கார்க்கு மேட்ச் நடக்கிறது, சுமன் சார் அங்கே வந்திருக்காரு, நானும் அங்கே போகிறேன். ஏதோ மேட்ச் நடந்துட்டுருக்கு, ஒன்றும் புரியல, இல்லை ஒவ்வொரு கோர்ட்டில் ஒரு மேட்ச் நடந்துட்டுருக்கு. ஐ எம் டிஸ்கஸிங் சம் இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ் வித் சுமன் சார். டெக்னிக்கலி இது மீட்டிங், ஆனால் திஸ் இஸ் நாட் அ மீட்டிங். ஏன்னா மீட்டிங்னா there should be an intention to meet. People should have no pre-decided to meet, and people should have an agenda. People should have an agenda. People should have an agenda. Suppose, say for example, I call Suman and I say, Suman, I have the following matters to discuss. Suman says, if you are around here, please come to my home. No, we will discuss. I go to Suman's home, I discuss that matter. Is this a meeting? Yes. About casually people meeting each other should not be called as a formal meeting. Should not be called as a, come on, எங்கள் வீட்டம்மா காய்கறி வாங்கிடுவான்னு அனுப்புது, அவங்க வீட்டம்மா காய்கறி வாங்கிடுவான்னு அனுப்புகிறாங்க. 2 பேரும் கறிக்காய் கூடையை தூக்கின்னு we are waiting in the queue கறிக்காய் கடையில். அப்புறம் ஓகே, இந்த சப்ஜெக்ட்டுக்கு who should be put as faculty, இந்த சப்ஜெக்ட் who should be put as faculty. அங்கேயே ஒரு முடிவு பண்ணிட்டோம், இது பேர் மீட்டிங்கா? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் எழுதுகிறோம், மினிட்ஸ்னு ஒன்று எழுதணும். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் ஹெல்ட் அட் கோவை பழமுதிர்ச்சோலை. கண்ணா, அப்போ மீட்டிங்னா நம்பர் 1, there should be a dash, come on, there should be an intention to meet. There should be 2 or more persons, and party should have an agenda. என்னடா அஜெண்டா? அதுக்கு பேர் தான் என்னது? மீட்டிங். அதுக்கு பேர் தான் என்னது? மீட்டிங். Companies Actல 3 types of meetings are there. कितना types of meeting are there? 3 types. Shareholders will come and meet, that is called as shareholders meeting. That is called as shareholders meeting. So come on, tell me, shareholders meeting, who will be there? Brilliant, brilliant. In the shareholders meeting ki இன்னொரு பேரு members meeting. இன்னொரு meeting, இன்னொரு பேரு என்ன? Members meeting. இன்னொரு பேரு it is called as general meeting. இன்னொரு பேரு என்ன? இன்னொரு பேர் ஜென்ரல் பாடி மீட்டிங். அப்போ henceforth if I use the word general meeting, general body meeting, members meeting, shareholders meeting, எல்லாம் சமானமான அர்த்தம், எல்லாம் நோ சேம் மீனிங். பாய்ஸ் கேர்ள்ஸ் are you all following? அப்போ shareholders meetingல who will meet? shareholders meetingல shareholders will meet. Henceforth we will not like layman use the word called as shareholder. We will use the word members meeting. Come on, dash meeting, members. So in a members meeting, who will meet? Members. Brilliant. So in a members meeting, who will meet? Members. இதுக்கு அடுத்து இன்னொரு மீட்டிங் is there called as directors meeting. Called as dash meeting, come on. Directors meeting. Also called as board of directors meeting, or also called as board meeting, or also called as board of directors meeting, or also called as any meeting? Board meeting. Reliance is there? You are buying 1 share in Reliance. ஆர்டிகிள் ஷிப்பில் ஸ்டைப்பண்ட் வாங்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டைப்பண்டில் ஏதாவது ஞாபகார்த்தமாக பண்ணணுமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்?
அம்மாவுக்கு புடவை, அப்பாவுக்கு ஷர்ட்டு, இதெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் கேஷ் மிச்சம் இருக்குது, அதில் யூ ஆர் பையிங் ஷேர், 1 share in Reliance. Now they will conduct shareholders meeting. shareholders meeting ஒன்று கூப்பிடுவாளா? கூப்பிடுவாங்களா? ஐயா உனக்கு 19 வயசு தான் ஆகுது, நீ ஒரு ஷேர் தான் வச்சுருக்க, உன்னையெல்லாம் கூப்பிட முடியாது அப்படி சொல்லுவாங்களா? நோ, யூ ஆர் ஆல்சோ அ ரெஸ்பெக்டபிள் மெம்பர் ஆஃப் தி கம்பெனி. Come on, you are also a respectable member of. Will you participate in the decision making of the company? Yes, you will participate in the decision making of the company. Will you run the day-to-day affairs of the company? ரிலையன்ஸில் எவ்வளோ இடத்துல பிரான்ச் ஓப்பன் பண்ணணும், இங்கே நம்ம ஊட்டாண்ட ட்ரெண்ட்ஸ் ஷோரூம் ஓப்பன் பண்ணணுமா கூடாதா, இந்த டெசிஷன்லாம் யார் எடுப்பா? கம்பெனி எல்லாம் தி டாப் லெவல் தே வில் டேக். இதை தான் நம்ம பார்த்துருக்கோம். இன் தி கேஸ் ஆஃப் கம்பெனி ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஓனர்ஷிப் இஸ் டிஃப்ரெண்ட். கரெக்டாப்பா? ஓனர்ஸ் வில் நாட் மீட் வெரி ஃப்ரீக்வெண்ட்லி இன் அ கம்பெனி. ஹூ வில் மீட் வெரி ஃப்ரீக்வெண்ட்லி? மேனேஜ்மெண்ட். அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு பேர் தான் என்னது? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் as டைரக்டர்ஸ். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சொல்லலாம், we can call them as டைரக்டர். அப்போ அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வில் மீட், அதுக்கு பேர் என்ன மீட்டிங்? போர்டு மீட்டிங் ஆர் ஆல்சோ கால்ட் as டைரக்டர்ஸ் மீட்டிங். இப்போ 2 மீட்டிங் பார்த்துட்டோம். என்னது? ஒன்று ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங். சி நான் லேமேன் மாதிரி பேசுகிறேன், நீங்கள் சொல்லுங்க லாமேன் மாதிரி. மெம்பர்ஸ் மீட்டிங். நம்பர் 2 என்ன? போர்டு மீட்டிங். நம்பர் 2 என்னது? நம்பர் 3 கிளாஸ் மீட்டிங். நம்பர் 3 என்ன மீட்டிங்? கிளாஸ் மீட்டிங். Imagine we are all equity shareholders. Come on, we are all equity shareholders. They are preference shareholders. அப்பாலிக்கா ஒரு group of people are there நோப்பா, அவங்க மட்டும் you know equity shareholders and preference shareholders, no? Imagine they are preference shareholders, we are all இந்த 3 காலமும் கமாண்ட் they are equity, அந்த ஒரு காலம் மட்டும் preference. preference shareholdersக்கு we should pay preference dividend. இப்போ அவளோட preference dividend is 12%. we want to reduce it to 8%. ஐயா ரொம்ப டூ மச் ஆக்கிது அப்படின்னு we want to reduce it to 8. நம்ம பேசி 8% ஆக்கினா ஓகேவா? we should speak to them separately. அப்போ we will call a specific meeting only for the preference shareholders. இதுக்கு பேர் என்ன? class meeting of a class of shareholders, meeting of a class of people is called as a dash meeting, class meeting. चला कुछ इधर देखो, कंपनी ला creditors are there, secured creditors, unsecured creditors, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கியாப்பா? imagine company ல secured creditors are there, அதில் டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் ஆர் தேர். டிபென்ச்சர் ஹோல்டர்ஸை மட்டும் தனியாக கூப்பிட்டு ஏதோ சம் இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் வி ஆர் டேக்கிங். அப்போ திஸ் இஸ் அ டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் மீட்டிங். திஸ் மீட்டிங் இஸ் கால்ட் அஸ் அ டேஷ் மீட்டிங், கிளாஸ் மீட்டிங். மீட்டிங் ஆஃப் அ பர்டிகுலர் கிளாஸ் ஆஃப் பீப்புள் இஸ் கால்ட் அஸ் டேஷ் மீட்டிங். கமான், கிளாஸ் மீட்டிங். அப்போ கம்பெனியில் 3 விதமாக மீட்டிங் நடக்கும். என்ன 3 விதமாக மீட்டிங் நடக்கும்? கமான், மெம்பர்ஸ் மீட்டிங், கமான், போர்டு மீட்டிங். மெம்பர்ஸ் மீட்டிங்கில் யார் இருப்பா? மெம்பர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் வில் பி அண்டர்ஸ்டுடா. போர்டு மீட்டிங்கில் ஹூ வில் பி தேர்? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். கிளாஸ் மீட்டிங்கில் ஹூ வில் பி தேர்? a class of people. It can be class of shareholders, or can be creditors, or can be debenture holders. புரிஞ்சுதா? கண்ணு தூங்காதரா. சரி, இப்போ we are studying CA Inter அப்பா. CA Interல we will be discussing shareholders meeting. Come on, CA Interla we will be discussing dash meeting, shareholders meeting. Now you guess where we will be discussing about board of directors meeting. So this in CA Inter, இது in CA final. SPOM ஒரு பேப்பர் இருக்கு தெரியுமாப்பா? செல்ஃப் பேஸ்டு ஆன்லைன் மாடியூல். இப்போ you all complete CA Inter? சொல்லுப்பா. You will go for articleship? Yes sir. Articleship 2 வருஷமா? Yes sir. 2 வருஷம் ஜாலியாக ஆடிட்டர் ஆஃபீஸ் போயிட்டு வருவியா? Yes sir.
சூப்பராக இருக்கும். brilliant phase of 2 years in life, articleship. Beautiful phase of 2 years in life, wherein you can make so many mistakes at the risk of somebody else's membership number. நீ போயிட்டு கச்சா மச்சான் என்ன தப்பு வேணாலும், என்ன தப்புன்னா உன்னை வர்க்கில், நீ போயிட்டு கச்சா மச்சான் ஆடிட்டில் என்ன தப்பு வேணாலும் பண்ணிட்டு வரலாம். உன்னோட எஸ்ஆர்ஓ நம்பர் இன்டாக்டாக இருக்கும். ஒரு ஒன்னையும் நம்பி ஒரு ஸ்மைலிங் மவுத் ஸ்டேக்கிங் வேணும், அவரோட மெம்பர்ஷிப் நம்பர் வில் கோ ஃபார் அ டாஸ். பியூட்டிஃபுல் ஃபேஸ் ஆஃப் 2 years in life. கேவலமாக திட்டினா கூட சொல்லிடலாம், சார் நான் இன்னத்துக்கு வந்திருக்கேன், கற்றுக்கிறதுக்கு வந்திருக்கேன், அதனால் நான் கற்றுக்கும்போது இதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்லி யூ கேன் எஸ்கேப். ஃபாலோயிங்கப்பா. பியூட்டிஃபுல் ஃபேஸ் ஆஃப் 2 years in life. ஸோ அந்த ஆர்டிகிள்ஷிப் நீ 2 வருஷம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவ இல்லையா, அதை பார்க்கறதுக்கு நம்ம ஆளுக்கு பிடிக்கல. அதனால் நம்ம ஆள் என்ன பண்ணியிருக்காரு, 4 பேப்பர் யூ ஷுட் ரைட் டியூரிங் திஸ் ஆர்டிகிள்ஷிப் பீரியட். Self-paced online module. 4 subjects are there. ஒன்று காஸ்டிங், ஒன்று லா, அப்புறம் இன்னும் 2 more subjects are there. அதுக்குள்ளே லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட் சாய்ஸஸ் ஆர் தேர். சப்ஜெக்ட் 3க்கு ஒரு 4 or 5 subjects are there, you can select one among them. சப்ஜெக்ட் 4க்கு ஒரு 4 or 5 papers are there, you can select one among them. அதுக்கான வீடியோ கிளாஸஸ் எல்லாம் இன்ஸ்டியூட்டே வெப்சைட்டில் போட்டுருவான். அதை நீ பார்க்கணும், பிடிக்கிறதோ புரியலையோ அதை நீ பார்க்கணும். பார்த்துட்டு அவன் அப்ளை பண்ணேன்னா அதுக்குன்னு ஒரு சென்டர் ஏதோ ஒரு இடத்துல வைப்பான். அந்த சென்டரில் போய் யூ ஷுட் ரைட் த எக்ஸாம். ஆன்லைன் எக்ஸாமினேஷன், ஜஸ்ட்டு ஆன்லைன் எக்ஸாமினேஷன். உன் இஷ்டத்துக்கு எப்போ வேணுமோ அதை பண்ணிக்கலாம். அதனால தான் செல்ஃப் பேஸ்டு ஆன்லைன் மாடியூல். சரி, இந்த மாதிரி மொத்தம் எஸ்பிஓஎம்மில் 4 பேப்பர் இருக்குது. அதில் ஒரு பேப்பர் லா. ஆல் இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்டெல்லாம் அந்த பேப்பரில் தான் கீது. பைத்தியம் கூட இது ஆன்லைனில் வைக்காது. I only believe that sanity will get restored sometime, which was a part of CA final. Very, very important areas of Companies Act. You are studying only 1/3 of the Companies Act here. Section 1 to section 148 மட்டும்தான் இங்கே படிக்கிறேன். மிச்ச கம்பெனிஸ் ஆக்டில் இன்னும் இருக்கிற வெரி கோர் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம், டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கான ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இஸ் தேர் ஒன்லி ஃப்ரம் செக்ஷன் 149. 149லேருந்து தான் இட் ஸ்டார்ட்ஸ் வித் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். 149லேருந்து 172 வரைக்கும் என்ன மாதிரியான டைரக்டர்ஸ்லாம் கம்பெனியில் இருக்கலாம் அப்படின்னு இருக்கு. 173க்கு மேலே போர்ட் மீட்டிங்ஸ் தான் எப்படி நடத்தணும் அப்படின்னு இருக்கு. அப்புறம் லோன்ஸ் வாங்கிறது, லோன்ஸ் கொடுக்கறது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்கறது. ஹார்ட் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் இஸ் தேர் ஒன்லி ஆஃப்டர் 149. இதெல்லாம் சும்மா ஜுஜிபி. இப்போ நம்ம இன்டரில் படிக்கிறதுலாம் சும்மா ஜுஜிபினா யூ ஷுட் நாட் டேக் இட் ஃபார் கிராண்டட். எக்ஸாமினேஷனுக்கு இதெல்லாம் ரொம்ப கனம். ப்ராக்டிக்கல் ரெலவன்ஸ்க்கு இதோட அப்ளிகேஷன் இஸ் ரிலேட்டிவ்லி வெரி லெஸ். ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்னு வருஷத்துக்கு எவ்வளோ தடவை நடத்துவான்? ஒரு தடவை. கம்பெனி இன்கார்பரேஷனுங்கிறது வருஷத்துக்கு எவ்வளோ தடவை நடக்கும்? வருஷத்துக்கு இல்லை, ஜென்மாவுக்கே ஒரு தடவை தான் நடக்கும். யாரோட ஜென்மா? ஓன் ஜென்மாவில் இல்லை, கம்பெனியோட ப்ராஸ்பெக்டஸ் எப்போ பப்ளிக் இஷ்யூ பண்ணும்போது ப்ராஸ்பெக்டஸ் பப்ளிக் இஷ்யூ கம்பெனி எப்போ பண்ணும்? டெய்லி பண்ணிட்டு இருக்குமா? இங்கே படிக்கிறதெல்லாம் ஃபவுண்டேஷன் இன்டரில் படிக்கிறதெல்லாம் only to some extent applicability is there. The real heart of the Companies Act is there only from section 149க்கு மேலே தான் இருக்குது. பட் ஏதோ some superior intelligent brain which is beyond normal people's comprehension has taken this decision. சரி, இதுக்கு மேலே வேறு எப்படி டிப்ளமேட்டிக்காக திட்டுறதுன்னு எனக்கு தெரியல. பட் எனிவேஸ், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் மாதிரி. சரி, ஏதோப்பா இதெல்லாம் படிப்பேல் பண்ணிங்க. சிஏ ஃபைனலில் யூ வில் ஸ்டடி எது? போர்டு மீட்டிங்ஸ். இப்போது அப்படியே ட்ராஜெக்டரியை ஃபாலோ பண்ணின்னு போவோம். ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் வி வில் ஸ்டடி இன் இன்டர்.
போர்டு மீட்டிங்ஸ் we will study in ஃபைனல். அப்போ கிளாஸ் மீட்டிங் எப்போ படிப்போம்? பாஸ் பண்ணதுக்கப்புறமாவா? அப்படின்னா கிளாஸ் மீட்டிங்னு தனியாக ப்ரொவிஷன்ஸ் ஆர் நாட் தேர். கிளாஸ் மீட்டிங்க்கு the members meeting provisions will apply. எது? members meeting provisions will apply. எதுக்கு? கிளாஸ். கண்ணா for class meeting, come on, what will apply? members meeting ஓட provisions will apply. ஸ்ரீமன் அதெல்லாம் அப்புறம் ஆஃப்டர் ரைட்டிங் சி இன்டர்மீடியட் எக்ஸாமினேஷன் வில் டிஸ்கஸ். சரி, அவன் அந்த லிஸ்ட்டில் எது சார் முக்கியம் இப்போவே சொல்லுங்கிறான். அதுக்குள்ளே வாட் வில் சேஞ்ச், ஹூ நோஸ். சரி, பாய்ஸ் ஷால் வி ப்ரோக்ரஸ் அப்பா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ஷால் வி ப்ரோக்ரஸா? சரி, மொத்தம் ஒரு கம்பெனியில் 3 மீட்டிங்ஸ் நடக்கும்ப்பா. என்ன 3 மீட்டிங்ஸ் நடக்கும்? மெம்பர்ஸ் மீட்டிங், அதில் நம்மளோட ஃபோக்கஸ் இஸ் ஆன் டேஷ் மீட்டிங், மெம்பர்ஸ் மீட். என்ன மீட்டிங்? மெம்பர்ஸ் மீட். ஒரு மெம்பர்ஸ் மீட்டிங்க்கு ஆர் எனி மீட்டிங் ஃபார் தட் மேட்டர் 4 PCs ஆர் ரெக்வயர்ட். வாட் இஸ் ரெக்வயர்ட்? 4 PC. PCனா என்ன? பர்சனல் கம்ப்யூட்டர், போலீஸ் கான்ஸ்டபிள், இதெல்லாம் பரவாயில்ல, நீங்களாம் வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன் 4 PCs ஆர் ரெக்வயர்டு. என்ன அப்படின்னா பிரியங்கா சோப்ரான்னு வரேன். சரி சரி, இப்போது 4 PCs ஆர் ரெக்வயர்டு. வாட் ஆர் தோஸ் 4 PCs? நல்லா கவனி. அப்போ பிசின்னு இன்னொருத்தர் கூட ரொம்ப ரெலவெண்ட்டாக இருந்தார், பி சிதம்பரம். அவர் தான் அப்போல்லாம் ஃபினான்ஸ் மினிஸ்டர். மிடில் கிளாஸ் எல்லாம் அப்படி வச்சு செய்வார். சரி, இப்போது 4 PCs ஆர் ரெக்வயர்டு. என்ன 4 PCsனா நல்லா கவனி. It should be properly convened. Come on, number 1, it should be properly convened. Number 2, it should be properly constituted. 4 PCs are required. First PC enna? Come on, it should be properly convened. Number 2, it should be properly constituted. Number 3, it should be properly conducted. Number 4, it should be properly concluded. சத்தியமா புரிஞ்சுதா? 4 PC தேவைப்பா. Number 1, it should be properly convened, properly constituted, properly conducted, properly concluded. ஒழுங்காக கூப்பிடணும். ப்ராப்பர்லி கன்வீன். மீட்டிங் ஒழுங்காக அமையணும். ப்ராப்பர்லி கான்ஸ்டிடியூட். மீட்டிங் ஒழுங்காக நடத்தணும். ப்ராப்பர்லி கண்டக்ட். மீட்டிங்கை ஒழுங்காக முடிக்கணும். ப்ராப்பர்லி கன்க்ளூட். I will tell you what are these. Number 1, when I say that it should be properly convened, when I say that it should be properly convened, இப்போ ரொம்ப சிம்பிள். Imagine you are the youngest member in the family. உங்கள் வீட்டில் உங்கள் அக்காவுக்கோ உங்கள் அண்ணாவுக்கோ கல்யாணம். இப்போ இன்விடேஷன் இஸ் டு பி கிவன். வீட்டில் இருக்கிறதுலையே ரொம்ப ஒரு குடுகுடு கிழவன் இருக்கு. அந்த ஃபேமிலி லைனேஜ்லேயே அவர் தான் இப்போ இருக்கிறதுலையே எல்டஸ்ட் மெம்பர். உன் கையில் பத்திரிகையை கொடுத்து அந்த பெருசை போய் அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி நீ போய் அந்த பெருசை போயிட்டு, பெருசே செம்மையா வா, செம்மையா ஓசிசோர் படுவோம் வா அப்படின்னு நீ போய் இப்போ அந்த பெருசை கூப்பிட்டேன்னா பெருசு கல்யாணத்துக்கு வருமா வராதா? வருமா வராதா? இப்போ நம்மெல்லாம் போயிடுவோம். யார் கூப்பிட்டாலும் நம்ம என்ன கூப்பிட்டா சரி தான், நம்மளுக்கு என்ன முக்கியம்? ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்பர் ஒரு மெத்தட் இஸ் தேர். நோ. அப்போ இட் ஷுட் பி ப்ராப்பர்லி கன்வீன்டு. மீட்டிங் ஷுட் பி it should be properly convened. Na who should convene the meeting? Na a proper person called as board of directors. எந்த மீட்டிங் பற்றி பேசுகிறோம்? எந்த மீட்டிங் பற்றி பேசுகிறோம்? மெம்பர்ஸ். பாப்பா, மெம்பர்ஸ் மீட்டிங் should be convened. Come on, members meeting should be convened by a proper person called as board of directors. யாரு? board of directors. அப்போ மெம்பருக்கு we should call for the meeting.
அதுக்கு மெம்பருக்கு வி ஷுட் கிவ் நோட்டீஸ். மெம்பருக்கு வி ஷுட் கிவ். எப்படி நீ கல்யாண பத்திரிக்கை கொடுக்குறியோ அந்த மாதிரி மெம்பருக்கு என்ன கொடுக்கணும்? நோட்டீஸ். மெம்பர்ஸ் மீட்டிங் இஸ் கோயிங் டு ஹேப்பன், ப்ளீஸ் கம் அப்படின்னு யூ ஷுட் கிவ். யூனா ஹூ? அந்த கம்பெனியில் இருக்கிற கேஷியர் கேன் சென்ட் திஸ் நோட்டீஸா? அந்த கம்பெனியில் இருக்கிற கம்பெனி செக்ரட்டரி கேன் சென்ட் திஸ் நோட்டீஸா? company security can send this notice? No, it should be convened by a proper person. அப்போ properly convened na, it should be convened by whom? It should be convened by board of directors. Proper notice should be given. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கம் ஆன், இட் ஷுட் பி ப்ராப்பர்லி கன்வீன். இட் ஷுட் பி ப்ராப்பர்லி கன்வீன். நம்பர் 2, it should be properly constituted. Number 2, come on, it should be properly constituted. எந்த மீட்டிங்குமே ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் should be present. எந்த மீட்டிங்குமே come on, who should be present? Some minimum number of persons. அவங்களுக்கு பேர் கோரம்னு பேர். they are called as, come on, கோரம். என்னது? கோரம். மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் should be present. இல்லைன்னா என்ன ஆகிடும்? நம்ம விவேக் கேட்குற மாதிரி யாருமே இல்லாத கடையில் யாருக்கிட்ட டீ ஆத்துறன்னு கேட்டார்லப்பா, அந்த மாதிரி மீட்டிங்னா குறைந்தபட்சம் சில பேராவது should be present at the meeting. அதுக்கு பேர் தான் என்னது? கோரம். ரொம்ப சிம்பிள்ப்பா. இப்போ நீ ஏதோ ஒரு ட்ரிப்பு ஏதோ பிளான் பண்ணுற. நீ எங்கே ட்ரிப்பு எங்கே மிதி போனா? ஈசிஆர் போகலாமா, பாண்டிச்சேரி போகலாமா, இல்லைன்னா மகாபலிபுரம் போகலாம். ஏதோ ஒரு ட்ரிப் ஏதோ ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறியாப்பா. நீ வாட்ஸ்அப் குரூப்பில் உன் ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த ப்ரப்போசலை லே பண்ணுற. இந்த ப்ரப்போசலை போஸ்ட் பண்ணுறியாப்பா? சரி, இப்போ இந்த நீ ப்ரப்போசலை போஸ்ட் பண்ண உடனே மொத்தம் 12 பேர் குரூப்பில். பத்து பேர் மச்சான் நாட் பாசிபிள்ரா அப்படின்னு அனுப்பிச்சிட்டான். ஒருத்தன் வில் ட்ரை அப்படின்னு போட்டான். அந்த இன்னொருத்தன் 12வது ஆள் யாரு? நீ தான். இப்போ டூர் போயிடுவியா? போவியா போக மாட்டியா? அதுக்கு அடுத்த தடவை பார்க்கும்போது எவன் நோ சொன்னானோ அவன் தான் முதல்ல ஆரம்பிப்பான். மச்சான் நம்மளாம் சேர்ந்து எங்கேயாவது போனோம்டா அப்படிமா. அப்படியே கழுத்தை நெருக்கணும் போல தோணும். மூதேவி எப்போ கேட்டாலும் நோ நோ நோன்னு சொல்லிவிட்டு நேரில் பார்க்கும்போது மச்சான் நம்மலாம் எங்கேயாவது போகணும் சொல்லுவானாப்பா? அப்போது நீ எங்கேயாவது டாட்டா பை பை போனோன்னாலே குறைந்தபட்சம் சில பேர் வேணும்னு எதிர்பார்க்குற மாதிரி லா என்ன எதிர்பார்க்குறான்னா, மெம்பர்ஸ் மீட்டிங்கில் சம் மினிமம் நம்பர் ஆஃப் பர்சன் ஷுட் பி ப்ரெசன்ட். ஹூ ஷுட் பி ப்ரெசன்ட்? சம். அதுக்கு பேர் தான் என்னது? கோரம். அதுக்கு பேர் என்னது? கோரம். கோரம். நம்பர் 2, எந்த ஒரு மீட்டிங்கும் ப்ராப்பராக நடக்கணும்னா அதுக்கு ஒரு தளபதி வேணும். நான் சொன்னது கரெக்டாக புரிஞ்சுக்கோப்பா. தளபதினா the person who is leading the meeting, person who is running the meeting, person who is properly conducting the meeting. அவர் பேர் தான் என்னது? தளபதி. அவரை we call him as a chairman. we call him as a chair. மீட்டிங்க்கு ஒரு தளபதி வேணும்ப்பா. அவர் பேர் என்னது? சேர்மன். கேப்பபிள் பர்சனாக இருக்கணும். யாரு? சேர்மன். சேருக்கு கேப்பபிளாக இருக்கணும். இப்போ மீட்டிங்னா நம்பர் 1 it should be properly come on convened. Number 2 it should be properly constituted. ப்ராப்பர்லி கான்ஸ்டியூட்டட்னா மொட்ரா தட்டான்னு ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. மீட்டிங்கில் எப்படி இருக்கணும்னா கமான் பீப்புள் ஷுட் பி கால்ட் இன் டு ஆர்டர். தேர் ஷுட் பி எ பர்சன் கால்ட் ஆஸ் அ சேர்மன். தேர் ஷுட் பி சம் மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் கால்ட் ஆஸ் கோரம். அண்ட் இட் ஷுட் பி ப்ராப்பர்லி கண்டக்டட். இட் ஷுட் பி ப்ராப்பர்லி கண்டக்டட்.
There should not be any chaos, confusion, problems, hue and cry, etc. at the meeting. ரொம்ப எசன்ஸாக சொல்லணும்னா the meetings should not be like the state legislative assembly meetings and parliament meetings. அந்த மாதிரி மீட்டிங் இருக்க கூடாது. ஏன்னா இந்த மீட்டிங் எஜுகேட்டட் பீப்புளான மீட்டிங் நினைக்கிறான். இப்போ வாய் எலெக்ஷன் சமயத்தில் கண்டதையும் பேசி சரி ஏய் கண்ணா ஆர் யூ ஆல் ஃபாலோயிங்கப்பா, மீட்டிங் ஷுட் பி ப்ராப்பர்லி கண்டக்ட். அப்போ ஜென்ரல் மீட்டிங் நடக்கிறது நடுவில் அங்கேருந்து ஒருத்தர் கதவை திறந்து சொக்காயில் எப்படி திறந்து போட்டு இப்படிலாம் வரக்கூடாது. ஸோ இட் ஷுட் பி ப்ராப்பர்லி கண்டக்டட். கம் ஆன், இட் ஷுட் பி ப்ராப்பர்லி. Number 4, it should be properly concluded. Come on, number 4, it should be properly concluded. It should be properly concluded. Na nalla gavani. I told you meeting le there is something called as an agenda va. Solluda. Meeting le there is something called as an agenda va. Imagine 10 matters are there in agenda. How many matters are there? 10 matters. 6 matters are over. Now what you should do? You should take a decision. What decision? That we are not going to consider the balance 4 matters. அப்படி சொல்லணும். இல்லை we will consider the balance 4 matters on so and so date. இப்படி எதுவுமே சொல்லாமல் out of 10 matters 6 matters are over, அவன் ஒரு டைரக்ஷனில் கோணின்னு போயிட்டானா the meeting is not over. The meeting is not over. The meeting should be properly concluded. Properly concluded, na the chairman should declare all the agenda of the meeting has been discussed, or a few agenda we have no carrying it forward to the next meeting, or a few agenda we are not going to discuss. ஏதோ ஒன்று பண்ணி the meeting should be properly concluded. பொதுவாக என்ன கன்வென்ஷன்னா பழக்க வழக்கம்னா, if in the agenda out of 10 matters only 6 matters are decided, balance 4 matters are not yet decided, na it means the meeting is adjourned. It means the meeting is adjourned to discuss the balance 4 matters. Upon the meeting is over and the meeting is not yet over, meeting is not yet. An adjourned meeting, dash meeting, is a continuation of the original meeting. Come on, an adjourned meeting is a hey என்ன சொல்றோங்கிறது புரியுறதாப்பா? அப்போ மீட்டிங்கை ஒழுங்கு மரியாதையாக என்ன பண்ணணும்? இட் ஷுட் பி ப்ராப்பர்லி கன்க்ளூட். நேஷனல் அந்தம் ப்ளே பண்ணணும்னு அவசியம் இல்லை. இட் மீன்ஸ் த மீட்டிங் ஷுட் பி ப்ராப்பர்லி கன்க்ளூட். அப்படின்னா சேர்மேன் ஷுட் டெல் வி ஹேட் சோ மெனி திங்ஸ் இன் பிளான், இந்த பிளானில் இவ்வளோ மேட்டர்ஸ் ஆர் ஓவர், பேலன்ஸ் மேட்டர்ஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ? either we are going to discuss it tomorrow, or we are going to discuss it next month, or we are going to take it forward to the next meeting, or we are not going to discuss. ஏதாவது ஒன்று சொல்லி முடிக்கணும். யாரு? அப்போ தான் we can say the meeting is come on, ஒரு மீட்டிங் if for there to be a proper meeting சரி, and it should be properly concluded. Now who should conclude the meeting? The chairman shall conclude the meeting. Come on, in the scheme should be followed for which meeting? This should be followed for all the meeting. Come on, this should be followed for all the members meeting ku follow பண்ணணுமா? Yes. Directors meeting ku follow பண்ணணுமா? Yes. Class meeting this should be followed Yes. அப்போ முதல்லயே சிலது பார்த்தோம். மீட்டிங்னா மினிமம் எத்தனை பேர் இருக்கணும்? Meeting na what are all the condition? There should be 2 or more person, there should be an intention to meet, and you should have something called as an agenda. Come on, you should have something called as an agenda. Right, take over 10 minutes break and come. We'll start with AGM. Recording stopped.
Recording in progress. Meeting should be properly constituted. Quorum should be present. Members who are present for the meeting and roaming outside, please come inside and form the quorum. Right. Meeting should be properly conducted. There should not be any chaos, confusion, discussions, unnecessarily pandemonium, etc. in the meeting hall. Seri. Appada the meeting will be properly concluded. Seri. Right. Shall we start? Yes, sir. See, let me be very honest. இதுக்கு முன்னாடி we had studied 3 topics: types of companies, incorporation, MOA, AOA. From an examination perspective, in the recent 3 or 4 attempts, the 3 topics kind of weightage has reduced very significantly. That is, post the introduction of the new syllabus. Quite obvious, because these topics are anyways already there in foundation. So the very serious topics, the core heart topics of inter is going to commence from now. I am not telling the previous topics were irrelevant, but you will understand the significance of those topics as and when I progress these topics. அதெல்லாம் கிட்டத்தட்ட நம்ம ஏபிசிடி அண்ட் பேசிக் வேர்ட்ஸ்லாம் படித்தோம் இல்லையா இங்கிலீஷில், அந்த மாதிரி அதை வச்சுருந்தா நாளைக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய பாடமாக இருந்தாலும் நம்ம வந்து புரிஞ்சுக்க போகிறோம். அந்த மாதிரி அது அந்த டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ், எம்ஓஏ, ஏஓஏ, அதோட டாக்டரின்ஸ்லாம் பேசிக் கான்செப்ட்ஸ். அதை வச்சு தான் இப்போ இருக்கிற எல்லா கான்செப்ட்ஸையும் we are going to understand. So we are into a real serious mode going forward. Examination questions are very generously asked from this particular topic meetings. So a very important topic. The seriousness from now onwards is going to be completely different. Not my seriousness, your seriousness. I was even otherwise serious. Meetings. I told you at the intermediate level we are going to discuss only dash meeting, members meeting. We are going to discuss only about dash meeting, come on, members meeting. In the members meeting, 2 types of members meeting are there. One is called as an annual general meeting. Come on, one is called as an annual general meeting, which will happen once in a year. The other meeting is to discuss some emergency circumstances, called as extraordinary general meeting. பேரிலேயே இருக்கு, அது என்ன மீட்டிங்? extraordinary general meeting. First, let us understand why AGM, why EGM. ரொம்ப புரியுற மாதிரி சொல்லணும்னா, பொதுவாக நம்ம இந்தியன் கல்ச்சரில் there is an implied family get together. Yearly once or twice, there is an automatic family get together. It can either be a remembrance day of a deceased family member. தாத்தா இறந்த நாள், பாட்டி இறந்த நாள், கொள்ளு தாத்தா இறந்த, ஏதோ ஒரு ரிமெம்பரன்ஸ் டே could be one. Or the other could be a religious celebration at the village deity. குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு அது இப்போ இது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு மீட்டிங் ஒன்று பொதுவாக வந்து நடக்கும். வருஷத்தில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் வில் மீட். சம்டைம்ஸ் எமர்ஜென்சியாக ஃபேமிலி மெம்பர்ஸ் மே ஹாவ் டு மீட் டு டேக் சம் அர்ஜென்ட் இம்பார்ட்டன்ட் டெசிஷன்.
இப்போல்லாம் அப்படி ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தெரியல, பட் முன்னாடியெல்லாம் உண்டு. வீட்டில் யாராவது ஒரு பையன் காலேஜ் போயிட்டு யாரு கூடயாவது பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, உடனே அதில் வாட்ஸ்அப் குரூப்லாம் தேவையே இல்லை. இப்போது லேண்ட்லைன் ஃபோனே போதும். தபன்னு ஒரு சண்டே அன்னைக்கு எல்லா குரூப் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் வெல்கம். என்னப்பா சொல்லவே இல்லை, இது நம்ம ஃபேமிலிக்கு சரிப்பட்டு வராதே அப்படின்னு ஒரு ஃபேமிலி மீட்டிங் வில் ஹேப்பன். இது என்னது? எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங். இந்த மாதிரி கம்பெனிலையும் சார், அப்போ கம்பெனியில் இந்த மாதிரி கம்பெனி அறியாது டவ் விடுமானா அப்படி இல்லை. கம்பெனிலையும் டு டேக் சம் எமர்ஜென்சி டெசிஷன்ஸ், டு டேக் சம் இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ், ஆல் ஆஃப் அ சடன் தி மெம்பர்ஸ் மே மீட் கால்ட் as extraordinary general meeting. This extraordinary family meeting will not happen every year. கரெக்ட் தானப்பா? வருஷம் போன வருஷம் என்னடா உன் பையன் அந்த பொண்ணை டவ் விட்டான், இந்த வருஷம் வேற, ரெண்டுமே நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாதுன்னா அப்படிலாம் நடக்காது. இது will happen only extraordinary emergency situation. அதே மாதிரி தான் கம்பெனிலையும் annual general meeting will happen once in a year, every year. குலதெய்வ கோயில் வழிபாடு மாதிரி, ரிமெம்பரன்ஸ் டே மாதிரி, ஈஸ்டர் கேதரிங் மாதிரி, இல்லை ரம்ஜான் கேதரிங் மாதிரி, அது வில் ஹேப்பன். வருஷத்துக்கு ஒரு தடவை நடந்தே ஆகணும். எது? ஏஜிஎம். இஜிஎம் மே ஹேப்பன், மே நாட். என்ன போன வருஷம் உங்கள் கம்பெனியில் இஜிஎம்மே நடக்கலையேன்னு யாரும் கேட்க முடியாது. ஏன்னா இட் இஸ் ஒன்லி ஃபார் சம் எக்ஸ்ட்ராடினரி எமர்ஜென்சி. கரெக்டா? ஆமாம் தானேப்பா? யாராவது வந்து என்ன போன வருஷம் உங்கள் ஃபேமிலியில் ஒன்று ஓடி போச்சு, இந்த வருஷம் யாருமே ஓடி போலையே அப்படின்னா அசட்தனமாக இருக்கும். அப்போது இஜிஎம் இஸ் ஒன்லி ஃபார் சம் எமர்ஜென்சி மேட்டர், அர்ஜென்ட் மேட்டர். அதுக்கு தான் வி கால் சம்திங் கால் as ஏஜிஎம். அப்போ ஏஜிஎம்க்கும் இஜிஎம்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு? கமான். ஏஜிஎம் இஸ் டு டிஸ்கஸ் அ ரெகுலர் மேட்டர், regular activity. It is an annual activity, it is a yearly activity. இது annual general meeting. சார் குலதெய்வம் கோயிலில் வருஷம் என்ன பண்ணுவோன்னு எங்களுக்கு தெரியும். சாமிக்கு படையல் வைப்பாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் கும்பலாக சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். ஏஜிஎம்ல என்ன சார் நடக்கும்? வருஷம் ரெகுலராக நடக்கிறதுனா the set of activities will also be pre-decided. கரெக்டாப்பா? இப்போ எவ்ரி இயர் we celebrate every function in a particular manner only. கரெக்ட் தானப்பா? தீபாவளின்னா அது வெடிகாலம்பரை எழுந்து அன்றைக்காவது குளித்து புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டப்பாஸ் கொளுத்தி. டப்பாஸ்பா? டப்பாஸ் தானே சொல்லணும். பட்டாசெல்லாம் அதெல்லாம் நீ வெளியூர்ப்பா. சென்னையில் வி ஒன்லி கால் இட் as டப்பாஸ். சென்னையில் பட்டாசுன்னு எங்களுக்கு சொன்னால் கெட்ட வார்த்தை, எங்களுக்கு அது பேர் டப்பாஸ். சென்னைக்குன்னு சில பாஷையெல்லாம் உண்டு. அவன் ரொம்ப ஃபீடாக போகிறான்டா அப்படிமா. சரி. ஃபேண்ட். ஸோ அதெல்லாம் எங்கள் பாஷை, நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். அப்போது ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கில் வாட் வில் ஹேப்பன்? கமான், வாட் வில் ஹேப்பன் இன் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்? Every year annual general meeting will happen, and every annual general meeting la 4 matters will happen. How many matters will happen? 4. Mandatory 4 matters will happen at every annual general meeting. Come on, in every AGM இந்த 4 matter நடந்தே தீரும். Number 1, who are you? Members. Correct appa? What have you done? You have contributed funds to the company. Correct appa? Yes, sir. At least yearly once the company should tell you what did they do with your money. What did they do with your money? You people, maybe most of you are very gifted now. When I was studying and all, every day in the petty cash impressed system will operate. Every day morning when I go to class, to attend class, I should get some money from amma. Amma, paisa kudu அப்படின்னோடனே
அம்மா ஒரு 20 30 ஏதோ கொடுப்பாங்க. ஏன்னா ஐ யூஸ் டு ட்ராவல் பை ட்ரெயினுக்கு எப்படியா இருந்தாலும் பாஸ் வில் பி தேர், சீசன் டிக்கெட் வில் பி தேர். ஏதாவது பஸ்ஸு எமர்ஜென்சி ஏதாவது வேணும்னா ஒரு 30 ரூபா. தட் ஈவினிங் இஃப் ஐ கோ டு அம்மா அண்ட் இஃப் ஐ சே I need another 20 rupees for tomorrow, first I should tell her what did I do with today's money. இன்றைக்கி அந்த 30 ரூபாய் எப்படி செலவழிச்சுன்னு சொல்லணும். சொல்கிறது மட்டும் இல்லை, அதுக்கு ஒரு புக்கு இருக்கும். அந்த புக்கில் எழுதணும். எழுதினதுக்கப்புறம் அந்த புக்கில் எழுதிட்டேனான்னு பார்த்துட்டு தான் அம்மா வில் கிவ் மீ another 20 நெக்ஸ்ட் டே. அந்த மந்த் எண்ட் ஆச்சுனாலே வீட்டில் எல்லாருக்கும் ஒரே அல்லு இருக்காது, பயம். ஏன்னா மை ஃபாதர் வில் வெரிஃபை அண்ட் ஹி வில் டேலி த க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் வித் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸோட க்ளோசிங் பேலன்ஸ். நிச்சயம் டேலி ஆகாது. சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுன்னு கணக்கு எழுதி முடிச்சிருவார். அதுக்கப்புறம் அந்த சஸ்பென்ஸோட அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அதில் தான் த ரியல் சஸ்பென்ஸ் லைஸ். ஹவுஸ் ஹிஸ் ரியாக்ஷன் இஸ் கோயிங் டு பி தேர். கொஞ்சமாக இருந்ததுன்னா சஸ்பென்ஸ், கொஞ்சமாக திட்டு வாங்குவோம். சஸ்பென்ஸ் பெருசாக இருந்தது டப்பா டான்ஸ் ஆடிடும். இந்த மாதிரி வீட்டில் ப்ராக்டிஸஸ் சில வீட்டில் உண்டு, கரெக்டாப்பா? பல வீட்டில் அப்படி பைசா தூக்கி கொடுத்து எப்படியோ போ அப்படின்னு விட்டுருவாங்க. பட் சில வீட்டில் இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸஸ் டே. அது ஹாஸ்டலில் இருக்கிறவாலாம் நோ மந்த்லி வென் தே சென்ட் யூ மணி டே யூ ஷுட் டெல் வாட் யூ டிட் வித் தி மணி. அப்படி தானேப்பா? இல்லை 10,000 ரூபாய் அனுப்பிச்சிட்டு மேலே ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. நான் அந்த 10,000 இங்கே பிஸ்லரி வாங்கி சாப்பிடுவேன், இல்லை கிங்ஃபிஷர் வாங்கி சாப்பிடுவேன், நான் கேட்கக்கூடாது அப்படின்னா இருக்கலாம். அப்போது யூ ஆஸ் டேஷ் ஆஃப் த கம்பெனி, members of the company have given your money to the company. We are the board of directors. We are spending the money. But we should tell you how we are using the money. How we are. அப்போ எவ்ரி இயர் இது ஒரு ஆனுவல் ஆக்டிவிட்டி. எப்படி மாத கடைசியில் அப்பா கணக்கு பார்த்துட்டு டமால் டுமில் பாரோ அந்த மாதிரி எவ்ரி இயர் ஆனுவல் ஆக்டிவிட்டி. ஷேர் ஹோல்டர்ஸ் வில் கம் டு த மீட்டிங். Board of directors will be sitting there. Shareholders will look into the financial statements of the company and the shareholders will ask all tongue-plucking questions to the board of directors. நிஜமாவே பெரிய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மெர்சிடிஸ் காரில் வந்து இறங்குவான். ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கில் கேள்வி கேட்பான் பாரு. அவன் பஸ்ஸு பிடிச்சின்னு ஒரு தாத்தா அங்கேன்னு வந்திருக்கும், தலையில் துண்டை போட்டுன்னு 10 ஷேர் தான் வாங்கியிருக்கும் கம்பெனியில். அவ்வளோதான், கண்ணில் விரல் விட்டு ஆட்டிடும். ஃபார் எக்ஸாம்பிள், last year the sales made by the company is 200 crore. This year sales made is 210 crore. Last year the cost incurred for making the sale is 160 crore. This year the cost incurred for making the sale is 180 crore. For a 10 crore increase in sales, why is there a 20 crore increase in cost? Next we will come to indirect expenses. Admin and selling expenses. அதை பார்த்துட்டு லாஸ்ட் இயர் டைரக்டர்ஸ் ரெமுனரேஷன் வாஸ் 5 crore. This year directors remuneration is 7 crore. When company's profit has decreased, for what purpose we should increase your remuneration? அப்படின்னு டங்கு பிளக்கிங்காக they will ask questions. நல்லா சூப்பராக இருக்கும். If you know you are somebody at home, if they are having the shares of any company, get a proxy from them, go and attend the meeting. சூப்பரெல்லாம் கேள்வி கேட்கும், இந்த கிழங்கெல்லாம் வருதெல்லாம். நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸில் ஃபாரின் ட்ராவல் 3 crores you have written, foreign travel. There is no export sales, there is no import purchases. எக்ஸ்போர்ட் சேல்ஸும் இல்லை, இம்போர்ட் பர்ச்சேசஸும் இல்லை. ஃபாரினில் போய் ஆர் யூ ஆல் ஃபாலோயிங் அப்பா? இந்த மாதிரி சூப்பராக they will ask question. Research and development expenditure, last year it was 30 crore, preceding year it was 25 crore, this year it is 30 crore. No addition in the intangible. What research you are doing? When you do research, you should come up with something and it should get added to the intent. Correct அப்பா? இந்த மாதிரி சூப்பராக questions எல்லாம் they will ask. Where? At the
ஜெனரல் மீட்டிங், ஆனுவல் ஜெனரல் மீட்டிங். இதுக்கு பேர் டிஸ்கஸிங் த அக்கௌண்ட்ஸ்னு பேர். இதுக்கு பேர் என்னது? ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அந்த அக்கௌண்ட்ஸில் என்னென்ன சந்தேகங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் who should clarify? இதுக்கு பேர் discussing the accounts. But லால we will not use the word discussing the accounts, we will use the word considering the financial statements. We will use the word, come on. Considering the financial statements, board of directors report and auditors report. Financial statements we are discussing. லால எப்போவுமே கொஞ்சம் வார்த்தைகளை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணணும்ப்பா. அதுக்கு பேர் என்ன? board of the financial statements we will discuss. I should not write discussing the financial statements. இது என்ன question and answer discussion? இல்லை. அப்போ அதுக்கு பேர் என்ன? considering the financial statements. And board of directors of the company every year they should give a report. இந்த வருஷம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு they should give a report. That is called as dash report, board's report. That is called as dash report. Now for basic understanding I will tell you. Who gave money? Who used that money to run the business? And who prepared the accounts? Management. The board of directors they prepared the accounts, correct? In the accounts right இல்லையான்னு shareholders எப்படி நம்புறது? Thank you. So we go into the picture there. யாரா? Auditor. We will go through the entire books of accounts, financial statements, etc. and we will prepare a report. அந்த ரிப்போர்ட் பேர் என்ன ரிப்போர்ட்? ஆடிட் ரிப்போர்ட். நம்ம ரிப்போர்ட் யாருக்கு கொடுப்போம்? we will give it to the members. We will give it to the members. அப்போ we the dash auditors we will give report to whom? Members. Please be informed that chartered accountant ஆயிட்டு நம்ம we will not go and we will not put ledger, trial balance and all we will not put. Somebody will put. Normal graduates will put. We will go and verify whether it is correct or not. We will go and verify whether it is correct. Today, ERP system, enterprise resource planning is there. Ledger, trial balance, nobody prepares. System prepares the ledger and trial balance. Audit la poi பண்றதே மெயினா. சிஸ்டம் இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாமல் எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபியரன்ஸோட வாட் எவர் என்ட்ரிஸ் ஆர் புட் ஃபஸ்ட் வி வில் ரிவ்யூ ஆல் தோஸ் என்ட்ரிஸ். ஏன்? சிஸ்டம் இஸ் தேர். வை டிட் யூ கொலாப்ஸ் த சிஸ்டம்? வை டிட் யூ டைரக்ட்லி பாஸ் ஜேர்னல் என்ட்ரி? ஃபஸ்ட்டு எங்களுக்கு போனோடனே கண்ணில் எது துருங்குன்னா ஜேர்னல் என்ட்ரி தான். ஏன்னா இட் இஸ் நாட் ஜெனரேட்டட் பை த சிஸ்டம், இட்ஸ் அ மேனுவல் இன்டர்வென்ஷன். ஸோ வி வில் கோ அண்ட் ரிவ்யூ ஆல் தோஸ் ஜேர்னல். அதில் தான் கொஞ்சம் குழுன்னு எல்லாம் மாட்டோம். அப்போ what you should understand, every year the management will prepare the accounts and the financial statement. The auditor will audit. Come on, the auditor will audit. அப்போ auditor-ஓட role is not to prepare the financial state. ஆனால் ஒரு விஷயத்தில் குறை இருக்குன்னு நம்மளுக்கு சொல்ல தெரியணும்னா அந்த விஷயத்தை பற்றி நம்மளுக்கு நல்லா என்னப்பா are you all following? டாக்டர் இருக்காரு, டாக்டருக்கு டிசீஸ் எல்லாம் தெரியுமா? டிசீஸ் எல்லாம் தெரியுமா? எந்தெந்த டிசீஸ் எதனால எப்படி வருதுன்னு தெரியுமா? தட் டஸ் நாட் மீன் டாக்டர் இஸ் ஹேவிங் ஆல் தோஸ் டிசீஸ். அண்டர்ஸ்டுடா? ஆர் யூ ஆல் ஃபாலோயிங்? பைபாஸ் பண்ணுற டாக்டரை போய் உனக்கு ஆயிருக்கா பைபாஸு அப்படின்னா இட் டசன்ட் மேக் அ சென்ஸ். அப்போ வாட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், நம்மளுக்கு அது என்னங்கிறது தெரிஞ்சாதான் அதில் என்ன தப்புன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம எல்லா அக்கௌண்ட்ஸில் எல்லாம் படிக்க போகிறோமே ஃபார் ப்ரிப்பேரிங் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அது இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா ஒன்லி வென் வி நோ ஹவு டு டூ தட் வி வில் நோ வேர் த மிஸ்டேக்ஸ் வில் creep in and how to identify that mistakes. அப்போது எவ்ரி கம்பெனி எவ்ரி இயர் தே ஷுட் ப்ரிப்பேர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸா? யார் ப்ரிப்பேர் பண்ணணும்? மேனேஜ்மெண்ட், whom we call as come on the board of direct. இதை யார் ஆடிட் பண்ணணும்? ஆடிட்டர் வில் ஆடிட். அப்போ ஆடிட்டர் ஆடிட் பண்ணி அவர் என்ன கொடுப்பாரு? ஆடிட் ரிப்போர்ட். அப்போ எவ்ரி இயர் சுக்லாம்பரதனம் மாதிரி the first activity that will happen in the AGM is come on to consider and review. Come on, to consider and review. என்னது? financial statement, board of directors report, auditors report. Or consider and adopt financial statements, board of directors report, auditors. கன்சிடர்னா என்ன? அடாப்ட்னா என்ன? கன்சிடர்னா discussing about the financial statements is called as
consider. At the end, the shareholder should say, we are okay with this financial statements. That is called as adopting the financial statements. That is called as, come on. Adopting the financial statements. Hey, Kana, are you all following? Adopting the financial statements. Now, approving the financial statements is called as, come on, adopt. Inga adopt na tattu eduthukiradhunu artham illa. Approve pandradhunu artham. Appo the first activity that will take place in AGM is, come on, to consider and adopt. Come on, to என்னென்ன to consider adopt? A, financial statements, board of directors report, auditors report. Repeat, first point. ஒன்றும் எழுதக்கூடாது, ஒன்றுமே எழுதக்கூடாது. நான் சொல்கிறேன் என்ன எழுதணும்னு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? to consider and adopt. Come on. Repeat. இதுதான் the first activity in an AGM. Which AGM? Every AGM. Every AGMல முதல்ல ஆக்டிவிட்டி என்ன? ஏய், முதல்ல கணக்கு காமி. யாரை கேட்போம்? அந்த கணக்கை என்ன பண்ணுவோம்? டிஸ்கஸ் பண்ணும். நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத பார்ப்போம். யார்? ஆடிட்டர். அப்போ ஆடிட்டர், if he has given some observations in his audit report, that's all. The management will be ripped apart by the shareholders. பிரித்து மேஞ்சிருவானுங்க. அட்வர்ஸ் ஒப்பீனியனோ இல்லை குவாலிஃபைடு கொடுத்தாலே தொலைஞ்சான். அட்வர்ஸ் டிஸ்க்ளைமர்லாம் கொடுத்தா வட போச்சேங்கிற மாதிரி நசுக்கி தூக்கி எறிஞ்சிருவோம். யார? சரி. அப்போ த ஃபஸ்ட் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் AGM is to consider and adopt financial statement. Next, dividend should be declared. என்னது? Dividend. Have you heard the word dividend? Abba? Yes, sir. You have put money inside the company. You na yaar? Shareholder. You have put money inside the company. Yes, sir. In return, the company will give you something. Yes, sir. அதுக்கு பேர் என்னது? Dividend. Let me tell you a point. Dividend will be paid out of the profits of the company. Correct? ஐயோ, இந்த வருஷம் லாஸ் ஆச்சே, என்ன பண்ணுறது? 4 ஃபிக்ஸட் அசட்ஸை விற்றுட்டு அதுலேருந்து we will pay dividend. எஸ்ஸா நோவா? உருப்படாமல் போயிடும். ஆமாம் தானேப்பா? Dividend will be paid out of profits of the company. In the dividend will be recommended by the board of directors. Come on, this dividend will be approved by the shareholders at the annual general meeting. Will be approved by the shareholders at the. You put 50 crores in the company. Yes, sir. This year, out of this 50 crore, the company has made a profit of, say for example, or 20 crore. The company has made a 20 crore. Post a capital ஒரு 40% மேலே return, the company has earned a profit of, come on, 20 crore. இப்போ நீ எல்லாம் ரொம்ப drooling, you are waiting so that the company will declare. Board of directors will recommend. Board of directors will recommend. So the company has made profit of 40 crores. Yes, sir. 20 crores. You all know, have invested 50 crores. Yes, sir. But the company has made a return of 40%. Yes, sir. ஆமாம் தானப்பா? 20 divided by 50 into 100. 50, 100 போட்டால் 2 வரும். 20 into 2 போட்டால் 40. 40% is the return on investment. Yes, sir. So, இப்போ he is coming and asking, sir, I had put 100 rupees. எனக்கு 40 rupees dividend வேணும்னு கேட்குறான். Board of directors will say, very good. The company has made 40% return. But we are not going to distribute the entire amount to you. A portion of this amount we will distribute. Balance, we will again put it in the business. அப்படிதான் business grows. That is how the. அப்போ யார் டிசைட் பண்ணுவா எவ்வளோ டிவிடெண்டா டிக்ளேர் பண்ணணும்னு? That will be decided by the board, and the board will make it as a recommendation. Board will make it as a recommendation. So the board will say, so we are going to declare 10% as dividend. We are going to declare. இப்போ நீ ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கில் யூ ஷுட் கம் அண்ட் அப்ரூவ். நவ் யூ கேன் நாட்
approve more than 10%. You cannot approve. நீங்களாம் சரி அதெல்லாம் எனக்கு தெரியாது, எங்கள் கம்பெனி 10%லாம் கட்டாது, யூ ஷுட் கிவ் அட்லீஸ்ட் 20%. என்னடா சொல்கிறீங்க எல்லாரும் ஆமாம். ஒரு மண்ணும் நடக்காது. ஏன்? பிகாஸ் த போர்டு வில் ரெக்கமெண்ட், யூ வில் டேக் த டெசிஷன், பட் தட் டெசிஷன் can be a rate which is lower than what is recommended by the board, but it cannot be more than what is being recommended by the board. அப்போ board is telling 10%. You people are telling, ஐயோ அவ்வளோலாம் வேண்டாம் சார், எங்களுக்கு ஒரு 6% இருந்தால் போதும் சார், மிச்சம் அந்த 4% யூஸ் இட் ஃபார் டெவலப்பிங் த கம்பெனி அப்படின்னு நீ சொல்லலாமா? அப்போ ஸ்டெப் நம்பர் 1, the board of directors they will dash recommend. இந்த வார்த்தை முக்கியம். the board of directors will recommend, shareholders will approve, shareholders will declare and decide. ஆமா நாங்க முடிவு எடுத்துட்டோம், but their declaration may be less than the recommendation, but it cannot be more than the recommendation. Can you all got clarity appa? Everybody, come on, enna padichom? We studied the second activity that will happen in come on, the second activity that will happen in AGM is, come on, enadhu? Dividend declaration. The second activity that will happen in AGM is, come on, dividend declaration. Who will declare the dividend? Shareholder. But the dividend declaration cannot be more than what is recommended by the board of directors. It can be sometimes stingy board of directors will mention a statement, the board has not recommended any dividend for the current year. The board. இப்போ வந்த ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் என்ன பண்ணலாம்? போராட்டம் பண்ணலாமா? ஒன்றும் பண்ண முடியாது, கம்முன்னு போன். நம்ம ஸ்கூல்லலாம் ஏதோ சின்னதாக ஒரு தப்பு பண்ணியிருப்போம், அதுவும் பர்டிகுலர்லி இந்த 10th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்போம். அதையே பெருசாக அதை ரொம்ப ஓவராக ப்ளோ அப் பண்ணி அது ஏதோ ஒரு பெரிய தப்பு மாதிரி அந்த பிளாக் மார்க் மாதிரி இது பண்ணி அப்படியே ஸ்கூல் பிரின்சிபல் வரைக்கும் கச்சா முச்சான்னு நம்மளை இது பண்ணுவாங்க. பண்ணியிருக்காங்களாப்பா? நம்ம 12th சூப்பர் மார்க் வாங்கிடுவோம். இப்போ நீ 12th போகிற, இந்த மாதிரி மார்க் வாங்கினேன், ஞாபகம் இருக்கா? சின்ன தப்பு பண்ணதுக்கு என்னை எப்படி திட்டினீங்க? இன்றைக்கி ஐ ஹவ் பாட் லாரல்ஸ் டு தி ஸ்கூல், நான் இந்த மாதிரி பாருங்கள் ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு அப்படின்னா, அன்றைக்கி நான் அடித்ததுனால தான்ப்பா நீ இப்படி வாங்கி நடுறான் சொல்லுவானா இல்லையா? அந்த மாதிரி தான் இவன் யார்? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். திஸ் இயர் தி கம்பெனி ஹேஸ் மேட் அ ப்ராஃபிட் ஆஃப் 40%. எல்லாரோடைய ஓன்னு கை தட்டினா. அண்ட் த போர்ட் இஸ் நாட் ரெக்கமெண்டிங் எனி டிவிடெண்ட் டு த ஷேர்ஹோல்டர்ஸ் மூஞ்சிலும் உம்முன்னு எடுத்து, சார் இல்லை அவ்வளோதான். என்னையா பண்ண போகிற? வாட் ஆர் யூ கோயிங் டு டூ வித் த சர்ப்ளஸ் ப்ராஃபிட்ஸ் விச் யூ மேட்? தட் சர்ப்ளஸ் ப்ராஃபிட்ஸ் அகைன் ஐ எம் கோயிங் டு புட் இன் பிஸ்னஸ். உங்கள் நன்மைக்காக தான் சார், எங்களுக்காக இல்லை. அகெயின் வி ஆர் கோயிங் டு புட் இட் இன் பிஸ்னஸ் அண்ட் நெக்ஸ்ட் இயர் வில் பி ஏர்னிங் மோர் ப்ராஃபிட்ஸ். யோசிச்சு பாருங்க நெக்ஸ்ட் இயர் டிவிடெண்ட் எப்படி வரப்போகிறதுன்னு. இப்படியே யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதான். அடுத்த வருஷமும் இதே கதை தான் பாடுவான். அப்போது த ஷேர் ஹோல்டர்ஸ் cannot decide as to what should be the rate of dividend. The rate of dividend will be recommended by the shareholders will declare that rate or less than, but they cannot declare more than. Appo second activity which is taking place at AGM enna? Declaration of dividend. This dividend which is getting declared at an annual general meeting is called as final dividend. In the dividend ku per enna? Dividend. நடுவில் they will give one more dividend called as dash dividend, interim dividend. என்ன dividend? அந்த dividend பேர் என்னது? அப்போ dividendலியே come on, there are two types. One is called as interim dividend, the other one is called as interim dividend will be declared by the board of directors. Interim dividend will be final dividend will be declared by the அப்போ ஃபைனல் டிவிடெண்டில் 2 ஸ்டேஜ் இருக்குது. நம்பர் 1 it will be recommended by the board of directors. Number 2 will be declared by the shareholder.
அப்போ இன்டரிம் டிவிடெண்டோட டிக்ளரேஷன் அத்தாரிட்டி யாரு? இன்டரிம் டிவிடெண்டோட டிக்ளரேஷன் அத்தாரிட்டி யாரு? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஃபைனல் டிவிடெண்டோட டிக்ளரேஷன் அத்தாரிட்டி யாரு? ஷேர் ஹோல்டர். ஆனால் ஃபைனல் டிவிடெண்டில் the shareholders cannot declare any rate as they please. They can declare only a rate which is recommended by the board of directors. It may be even less than that rate. Kanna, you're all following? Yes, everybody? Yes, what is the maximum number in quorum in a meeting? எல்லாம் சொல்ல போகிறேன் சார், பின்னாடி படிக்க போகிறோம். கோரம் செப்பரேட் செக்ஷன் இஸ் தேர், படிக்க போகிறோம். அப்போது ரெண்டாவது ஆப்ஜெக்ட், எத்தனை ஆப்ஜெக்ட் இருக்குன்னு சொன்னேன் ஏஜிஎம்ல? அதில் ஆல்ரெடி we have completed how many objects? 2. first object என்ன? consider repeat number 2 is to declaration of dividend. Inna dividend? Inna dividend? Number 3. லாவில் ஒன்றுமே ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, எவ்வளோ வருஷம் வேணாலும் பண்ணலாம். ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் பண்ணி தான் ஆகணும். ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்டுக்கு ப்ராஃபிட் இருந்தால் நீ பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம இங்கே படிக்கிறது ஈக்விட்டி டிவிடெண்ட் பற்றி தான். ஈக்விட்டி டிவிடெண்ட்டு நீ 5 வருஷம் கட்டலைனாலும் பரவாயில்ல, 10 வருஷம் கட்டலைனாலும் பரவாயில்ல. ஏன்னா ரொம்ப சிம்பிள் கண்ணா, ஈக்விட்டி டிவிடெண்ட்டு வரலைன்னு வச்சுக்கோ, யார் வருத்தப்படுவா? வருத்தப்படுவேன். நீ தானே அந்த போர்டு அப்பாயின்ட் பண்ண. லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்து பொண்டாட்டியை குத்தம் சொல்லக்கூடாது, நீ தான் அந்த போர்டை அப்பாயின்ட் பண்ண. இப்போ உனக்கு அவன் வந்து ஒழுங்காகவே சர்வீஸ் பண்ணலாம், வந்து எனக்கு டிவிடெண்டே கொடுக்க மாட்டேங்கிறான், ஏமாத்திரான்னு தோணித்துனா என்ன பண்ணுவேன்? அவ்வளோதான். ரைட், இன்னும் 2 மேட்டர்ப்பா, அது மட்டும் முடிச்சுட்டு நீ கிளம்பிடலாம். 96 விஸ்தாரமாக நாளைக்கு we will discuss. Tomorrow we are meeting. Tomorrow we are meeting. உங்கள் எல்லாரும் மேலே சத்தியமா? சரி, shall we progress? சரி, ஃபர்ஸ்ட் objective என்ன? board of directors report. number 2 என்ன? number 3 is to appoint directors. Is to appoint directors. Third business at the meeting, come on, is to appoint directors. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒரு company is in existence for 67 years. Imagine a company is in existence for 67 years. அப்போ எவ்வளோ ஏஜிஎம் நடந்திருக்கும்? அப்போ எவ்வளோ டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பா? வருஷத்துக்கு ஒன்றுன்னு அப்பாயிண்ட் பண்ணாலும் 67 டைரக்டர்ஸ் தான். மாட்டு மந்தையை விட பெருசாக இருக்காதா? மெம்பர்ஸ் கம்மியாக தான் இருப்பா, மேலே மேலே டைரக்டர்ஸ்லாம் வச்சன்னு உட்காந்துருக்கோம். அப்போ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், கம்பெனிஸில் தெர் இஸ் அ கான்செப்ட் கால்ட் அஸ் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். என்னது? இந்த ரிட்டையர்மெண்ட்னா பொதுவாக வீட்டில் ரிட்டையர்மெண்ட் சொல்கிறாங்களே, எனக்கு 58 வயசு ஆகிடுச்சு ரிட்டையர்மெண்ட்டு தான், 60 வயசு ஆகிடுச்சு ரிட்டையர்மெண்ட் தான். அதெல்லாம் லேமேன் யூஸ் பண்ணுற ரிட்டையர்மெண்ட். அதுக்கு டெக்னிக்கலி பேர் ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது, அதுக்கு பேர் சூப்பர் ஆனுவேஷன் பேர். அதுக்கு பேர் என்னது? சூப்பர் ஆனுவேஷன். வேர் யூ ரீச் அ பர்டிகுலர் ஏஜ் and upon the attainment of that age if your office should come to an end, that is called as a superannuation. Retirement na where if a person is appointed for a specific term and the term comes to an end, the person office comes to an end, adukku per enadhu? Retire. உன்னை இத்தனை காலத்துக்குன்னு அப்பாயிண்ட் பண்ணியிருக்கும் போது அந்த காலத்தின் முடிவில் உன்னுடைய வேலை முடிவுக்கு வரும் எனில் அதுக்கு பேர் என்ன? ரிட்டையர். அப்போ at every annual general meeting, come on, at every annual general meeting, some directors will retire. Some directors will retire. அப்போ ரிட்டையர்னா யார் சார் ரிட்டையர் ஆவானா? 65 வயசில் இருக்கிறவாளா, 70 வயசில் இருக்கிறவாளா, 80 வயசில் இருக்கிறவாளா? இங்கே ஏஜுக்கும் இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. பொதுவாக ஒரு டைரக்டரோட டேர்ம் இஸ் 3 years. பொதுவான்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? நிறைய எக்ஸப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு அர்த்தம். ஜென்ரலி ஒரு டைரக்டரோட டேர்ம் இஸ்
ஒரு டைரக்டரோட டேர்ம் இஸ் 3 years. In every AGM, come on in, some directors will retire. In every AGM, இப்போ ரிட்டையர் ஆனானா என்ன ஆகிடும்? அந்த சீட்டு காலியாக இருக்குமா? அந்த சீட்டில் we are going to appoint directors. அதுதான் இந்த நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி, to appoint directors in place of those who are retiring. In place of. மூணாவது ஆக்டிவிட்டி என்ன? To appoint directors in place of those who are retiring. Who are retired வருமாப்பா? In place of those who are retiring. In place of. இது வரைக்கும் எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் ஓவர்? என்ன ஆப்ஜெக்ட்ஸ்? நம்பர் 1 financial statements. Number 2 is to appoint directors in place of those who are. Now the last but not the least, appointment of auditors. Appointment of audit. Understood? Auditors will be appointed once in 5 years. Auditors will be appointed, come on, once in 5. இதுக்கு எல்லாமே தனித்தனியாக நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆடிட்டுக்குன்னு ஒரு சாப்டரே இருக்குது. சாப்டர் நம்பர் 10, ஆடிட் அண்ட் ஆடிட்டர். 139 148 வரைக்கும் விஸ்தாரமாக we are going to discuss it there. Auditors will be appointed, come on, once in. அப்போ நம்ம once if we go and sit in the chair, எந்த சேர்? அந்த கம்பெனிக்கு ஆடிட்டருங்கிற சேரில் போய் நம்ம குந்திக்கணும்னா எத்தனை வருஷம் அங்கே தேய்ப்போம்? 5 years. At the end of the 5th year, our office will come to an end. அப்போ நம்மளுக்கு பேர் என்ன ஆடிட்டர்? ரிட்டையரிங் ஆடிட்டர். நம்மளுக்கு பேர் என்ன? அப்போ ரிட்டையர் ஆனோடனே இப்போ என்ன பண்ணணும்? அப்பாயிண்ட் ஆர் ரீஅப்பாயிண்ட். ஐதர் they can appoint new auditor or the same auditor or the. If they are happy with the services of the auditor, why should they change the auditor? Same auditor will be reappointed. பின்னாடி படிக்க போகிறோம். சில பிளேஸில் ரீஅப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான். சில பிளேஸில் ரீஅப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. சில பிளேஸில் சொல்கிறான் அவனுக்கு ஒரு பயம். ஒரே ஆடிட்டரே 10 வருஷம் 20 வருஷம் மேனேஜ்மெண்ட்டோட சேர்ந்துருந்தா மேனேஜ்மெண்ட்டும் இவனும் சேர்ந்து கை கோர்த்துண்டு கஜா பண்ணிவிடுவான். கரெக்டாப்பா? அதனால் சில பிளேசஸில் த லா இஸ் டெல்லிங் ஆடிட்டர் 1 term of 5 year ஓவர்னா அடுத்த 5 வருஷம் நீ கம்பெனி சைடில் வரவே கூடாது. உனக்கும் கம்பெனிக்கும் அதெல்லாம் பின்னாடி படிப்போம். பட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட் வில் ஹேப்பன் ஒன்ஸ் இன். ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட் வில் ஹேப்பன் ஒன்ஸ் இன் 5. கண்ணா, ஆர் யூ ஆல் ஃபாலோயிங் அப்பா? இந்த 5 year அப்பாயின்மெண்ட் ஒரு நியாயமான பர்சனோட அப்பாயின்மெண்ட். ஷால் வி ப்ரோக்ரஸா? சரி, கம் ஆன். வாட் ஆர் ஆல் த பர்பஸ் ஆஃப் AGM? ஃபர்ஸ்ட் பர்பஸ் இஸ் டு number 2, number 3, appointment of directors in place of those who are number 4 is appointment of bracketல once in 5 years. அப்போ இந்த 4 மேட்டரும் will take place at இந்த 4 மேட்டரும் will take place at இதில் ஃபஸ்ட்டு மேட்டரும் தேர்டு மேட்டரும் மேண்டேட்ரி வில் டேக் பிளேஸ் இன் ஆல் AGM. எந்த மேட்டரும் எல்லா வருஷமும் என்ன தான் பண்ணி ஆகணும்? கன்சிடர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூ ஷுட் டூவா? எல்லா AGMலையுமே சம் டைரக்டர்ஸ் வில் ரிட்டையர். இன் பிளேஸ் ஆஃப் த ரிட்டையரிங் டைரக்டர் யூ ஷுட் அப்பாயிண்ட். கரெக்டா? சில வருஷங்களில் பாயிண்ட் நம்பர் 2 அண்ட் பாயிண்ட் நம்பர் 4 மே நாட் பி தேர். கம்பெனி திஸ் இயர் ஹேஸ் மேட் லாஸ். Declared dividend எங்கிருந்து? Or company has made profit but stingy fellow board of directors are not willing to declare dividend. Declare dividend அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட் ஒன்ஸ் இன். போன வருஷம் தான், போன AGMல தான் we appointed auditor. இந்த AGMல எனக்கு தெரியாது. we will appoint auditor. இன்னொருத்தர் இருந்துட்டு போட்டோமே. எஸ்ஸா நோவா? கண்ணாரி ஆல் ஃபாலோயிங்கா? 4 மேட்டர்ஸா? இந்த 4 மேட்டர்ஸும் பர்பஸில் நீயே எழுதிட்டு வா. ஓகேவா? வில் மீட் டுமாரோ. டுமாரோ ஐ ஹேவ் சம் டார்கெட் டு கம்ப்ளீட். ஐ எம் கோயிங் டு கம்ப்ளீட் த டார்கெட் டுமாரோ. பை பை.